பிறந்து ஒரு மாதமே ஆன பச்சிளம் குழந்தையை மிதித்து கொன்ற ராஜஸ்தான் போலீஸ். தந்தையை கைது செய்த போது கட்டிலில் கிடந்த குழந்தையை மிதித்து கொன்றுள்ளனர். இவர்களெல்லாம் மனிதர்களா இல்லை சீருடை அணிந்த மிருகங்களா என்று கேட்க தோன்றும் அளவிற்கு ஒரு சம்பவம் ராஜஸ்தான் மாநிலம் ஆல்வரில் நடைபெற்றுள்ளது. சைபர் கிரைம் வழக்கு தொடர்பாக கூலி தொழிலாளியை விசாரிக்க சென்ற போலீசார் அவரது ஒரு மாதமே ஆன பெண் குழந்தையை மிதித்தே கொன்றுள்ளனர். ஆல்வர் அருகே உள்ள ரகுநாத்கர் கிராமத்தைச் சேர்ந்தவர் இம்ரான். கூலி தொழிலாளியான இவரது இல்லத்திற்குள் அதிகாலையில் திபுதிபுவென காவல்துறையினர் சென்றுள்ளனர். கட்டிலில் அவர் தனது மனைவி, ஒரு மாத பெண் குழந்தை ஆலிஸ்பா ஆகியோர் உடன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது இம்ரான் கான் மற்றும் அவரது மனைவியை கட்டிலிலிருந்து கீழே இழுத்து போட்டு பிறகு வீட்டிலிருந்து வெளியே இழுத்துச் சென்றுள்ளனர். அப்போது கட்டிலில் இருந்து குழந்தையும் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த குழந்தையை ஒரு காவலர் தனது காலால் தலையில் மிதித்ததாகவும் குழந்தையின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்தில் ஒரு ஏழை முஸ்லிம் பெற்றோருக்கு பிறந்ததை தவிர எந்த குற்றமும் செய்யாத அந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இத்தனைக்கும் அந்த குழந்தையின் தந்தை இம்ரான் மீது யாரும் எந்த புகாரும் அளிக்கவில்லை. அவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அப்படி இருந்தும் விசாரணைக்காக மட்டுமே அவரை போலீசார் இவ்வளவு அட்டூழியங்கள் செய்து இழுத்துச் சென்றுள்ளனர். காவல் நிலையத்திற்கு வர சொல்லி நோட்டீஸ் கூட கொடுக்காமல், பெண் காவலர்கள் இல்லாமல், முன் அனுமதி இல்லாமல் திபுதிபுவென நுழைந்து இவ்வளவு அட்டூழியங்களை ராஜஸ்தான் ஆல்வர் போலீசார் செய்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சைபர் வழக்குகளில் உண்மையான குற்றவாளிகளை பணம் பெற்றுக்கொண்டு விடுவிக்கும் போலீசார் கிடைக்கும் அப்பாவிகளை தண்டிப்பதாகவும், இந்த சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து காவலர்கள் மேலும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் பொலிட் பீரோ உறுப்பினர் பிருந்தா காரத் வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.